வணக்கம் மக்களே, ஊர் என்ன சொல்லுது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சமீபத்துல வெளிவந்து நம்ம மக்கள் மனசுல என்ன ஓடுதுன்னு புட்டு வச்ச மாதிரி பேசப்பட்ட சக்தி திருமகன். நம்ம விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காரு, அருண் பிரபு இயக்கி இருக்காரு. சரி, நம்ம மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு பாப்போம். வழக்கம் போல முதல்ல நல்ல விஷயங்களை சொல்லிடுவோம். ஏன்னா நல்ல விஷயங்களை நாம தான் முதல்ல சொல்லணும்ல. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, படத்துல லாஜிக் இருக்கோ இல்லையோ, ஆனா பேசின விஷயமெல்லாம் அப்பட்டமான உண்மைடா அப்படின்னு வியக்கிறாங்க. குறிப்பா மிடில் கிளாஸ் மக்கள் படுற பாடு மனக்குமுறலா சொல்லிட்டாண்டான்னு உள்ளதை உள்ளபடியே சொன்னதற்காக மனசார பாராட்டுறாங்க. உண்மையான அரசியல் நிலவரத்தை அப்படியே படம் பிடிச்சு காமிச்சதால நிறைய விஷயம் நம்ம நிஜ வாழ்க்கைக்கு ரொம்பவே பொருந்தி போகுதுன்னு சொல்றாங்க. இது நிச்சயம் ஒரு ஜாலியான கமர்ஷியல் படம். குறிப்பா நம்ம ஊர்ல, நம்ம ஆபீஸ்ல, நம்ம அரசாங்கத்துல நடக்கிற ஊழல் எல்லாம் மாநில அரசு முதல் மத்திய அமைச்சகம் வரைக்கும் புரையோடி போய் கிடக்குன்னு அப்பட்டமா அம்பலப்படுத்தினதை எல்லாரும் தலையை ஆட்டி, இது கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய படம்னு அழுத்தமா சிபாரிசு பண்றாங்க. ஆமாங்க, அருவி படத்தை எடுத்த அதே அருண் பிரபு இந்த படத்தையும் சிஸ்டத்தை கேள்வி கேட்க தூண்டுற மாதிரி எடுத்திருக்காருன்னு பாராட்டு மழை பொழியுது. பலரும் இது ஒரு கமர்ஷியல் படமா செமையா பண்ணியிருக்காங்க, பணத்துக்கு மதிப்பு, தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம்னு சொல்றாங்க. குறிப்பா இரண்டாவது பாதியில விஜய் ஆண்டனியும் வில்லனும் பேசுற வசனங்கள் சமசூடுன்னு சிலாகிச்சு சொல்றாங்க. மொத்தத்துல இது ஒரு சிறப்பான முயற்சி, சமூக பொறுப்போட எடுத்த நல்ல படம்னு விஜய் ஆண்டனியோட கதை தேர்வை மெச்சிட்டாங்க. குடும்பத்தோட பார்க்க ஒரு அருமையான படம்னும் பாஸ்ட் ஸ்கிரீன் பிளேனும் இதுதான் சிறந்த தமிழ் அரசியல் படம்னு சொல்றவங்க அநேகம் பேர். பல பேரு ஜென்டில்மேன், இந்தியன், முதல்வன் படவரிசையில் இதுவும் ஒண்ணுன்னு கம்பேர் பண்ணி சொல்ற அளவுக்கு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கு. அட, மறுபடியும் கூட பார்க்கலாம்னு சொல்றாங்களே பாருங்க. அப்படின்னா நிச்சயம் இது ஒரு நல்ல படம் தானே. சரி, நல்லது மட்டும்தான் இருக்கானா? அப்ப நம்ம ஊர் என்ன சொல்லுது சேனல் எதுக்கு? சில குறைகளையும் மக்கள் பெருசுபடுத்தி சொல்லியிருக்காங்க. பாக்காதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க. கதை கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. முதல் பாதி சூப்பரா இருக்கு, ஆனா இரண்டாவது பாதி தலைவலிய கொண்டு வந்துடுச்சுன்னு சொல்றவங்க தான் அதிகம். சில பேரு இது ஒரு அவுடேட்டட் கதைனும் 100 படங்கள்ல பார்த்த அதே காட்சிகள் தான் திரும்ப திரும்ப வருதுன்னும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஹீரோ ஏதோ பெரிய அட்வைஸ் பண்றாரு, அதை இன்டர்வியூல சொல்லிட்டு போகலாம், எதுக்கு ஒரு படமா எடுக்கணும்னு விஜய் ஆண்டனியவே கேள்வி கேட்கிறாங்க. திரைக்கதை சரியில்லை, எடிட்டிங் ரொம்ப மோசமா இருக்குன்னு டெக்னிக்கல் விஷயங்களையும் போட்டு தாக்கியிருக்காங்க. வில்லனும் சரி, மற்ற கதாபாத்திரங்களும் சரி, எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலன்னு சொல்றாங்க. குறிப்பா முக்கிய வில்லனே பின்னணி இசைதான், அது சுத்தமா எரிச்சலை கிளப்புதுன்னு மியூசிக் டைரக்டரையும் விட்டு வைக்கல. வேகமான படமா இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஓட்டவே இல்லன்னு சொல்றாங்க. சில பேரு இது விஜய் ஆண்டனியோட மோசமான படங்களில் ஒன்னும், முதல் 10 நிமிடங்களிலேயே போர் அடிச்சுடுச்சுன்னு சொல்றாங்க. ரொம்ப ஹீரோயிசம் தூக்கலா இருக்குன்னும் படம் பார்க்க பொறுமை வேணும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த நல்ல கெட்ட விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு கருத்து இருக்கு, அதுதான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த படம் ஒரு குறிப்பிட்ட சாதியை இழிவுபடுத்துதுன்னு. இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வர்றது படத்தோட நோக்கம் என்னவா இருந்தாலும் அது ஒரு சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை புண்படுத்துதுன்னா அது நிச்சயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ மெனக்கெடல் இருக்கும், அதுல ஒரு சமூக பிரிவினரை காயப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய அசிங்கம்னே சொல்லலாம். ஊர் என்ன சொல்லுதுன்னா, அடுத்த தடவை இதை கொஞ்சம் கவனிங்கன்னு தான். இதுதான் சக்தி திருமகன் படம் பற்றி ஊர் என்ன சொல்லுதுன்னு கேட்டதும் மக்கள் சொன்ன கருத்துக்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.